ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஹீமோபோயாசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பாடியில் எப்படி பிளட் உருவாகுதுங்கிற ப்ராசஸ் தான் ஹீமோபோயாசிஸ். இதை நம்ம ஹெமட்டோபோயாசிஸ்ன்னு சொல்லுவோம். பிளட் செல்ஸ் போன் மேரோவில் உருவாகும். போன் மேரோங்கிறது போன்ஸுக்குள்ளே உள்ள சாஃப்ட் டிஷ்யூ. நியூபார்ன் பேபிஸோட எல்லா போன்ஸ்லேயுமே ஆக்டிவ் போன் மேரோ இருக்கும். சில்ட்ரனில் போன் மேரோ லாங் போன்ஸில் இருக்கும். அடல்ட்டில் ஹேண்ட், ஃபீட், ஆர்ம்ஸில் இருந்த போன் மேரோலாம் ஃபங்க்ஷன் ஆகாது. அதுக்கு பதிலாக ஸ்பைன், ஹிப்ஸ், ரிப்ஸில் உள்ள போன் மேரோவில் இருந்து பிளட் ப்ரொடியூஸ் ஆகும். போன் மேரோவில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் கிட்ட இருந்து தான் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாம் உருவாகும். நம்ம பாடியில் ஹெமட்டோபோயாசிஸ்க்கு நிறைய டைப் ஆஃப் செல், growth ஃபேக்டர் அண்ட் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கும். ஹெமட்டோபோயாசிஸ் நம்மளோட பாடியோட பிளட் செல்ஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுது, இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸுக்கு உதவுது. ஹெமட்டோபோயாசிஸ் போன் மேரோவில் தான் பொதுவாக நடக்கும். நியூபார்ன் பேபிஸ் அண்ட் ஃபீட்டஸில் லிவர்லையும் ஹெமட்டோபோயாசிஸ் நடக்கும். ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி எப்போவுமே லிவரில் ஆர்பிசி டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 5th மந்தில் தான் போன் மேரோவில் ஆர்பிசி டெவலப் ஆகும். போன் மேரோ ஒர்க் ஆகாமல் போனாலோ இல்லை கம்மியான அளவு ஆர்பிசி இருந்துச்சுன்னா ஸ்ப்ளீனில் ஹெமட்டோபோயாசிஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹெமட்டோபோயாசிஸ். பிளட் செல்ஸை உருவாக்குற செல்ஸை நம்ம ஹெமட்டோபோயாட்டிக்னு சொல்லுவோம். ஹெமட்டோபோயாட்டிக் ஸ்டெம் செல்னால் ஒரே ஒரு டைப் ஆஃப் செல். அந்த செல் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற்றம் அடைஞ்சி ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ்னு வித்தியாசமான செல்ஸை உருவாக்கும். ஒரு செல் பல விதமான செல்ஸை உருவாக்கிச்சுன்னா அதை நம்ம ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு ஹெமட்டோபோயாட்டிக் ஸ்டெம் செல் டிவைட் ஆகி மோர் ஹெமட்டோபோயாட்டிக் ஸ்டெம் செல்ஸை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, டிஃப்ரென்ஷியேஷன். இந்த ஹெமட்டோபோயாட்டிக் ஸ்டெம் செல் ப்ரோஜெனிட்டா செல்ஸாக உருமாற்றம் அடையும். இந்த ப்ரோஜெனிட்டா செல்ஸுங்கிறது குறிப்பிட்ட ஒரு டைப் ஆஃப் பிளட் செல்ஸாக மாறும். இப்போ ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஹெமட்டோபோயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ் ப்ரோஜெனிட்டராக மாறும். இந்த ப்ரோஜெனிட்டர் ஆர்பிசியாக மாறும். ப்ரோஜெனிட்டர் செல்ஸை நம்ம ஆர்பிசிக்கும் ஹெமட்டோபோயாட்டிக் ஸ்டெம் செல்லுக்கும் இடப்பட்ட ஒன்றா நினைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3, போலிஃபரேஷன். இந்த போலிஃபரேஷனில் ப்ரோஜெனிட்டர் செல் எண்ணிக்கையில் கூடும். எண்ணிக்கையில் கூடி இம்மெச்சூர் பிளட் செல்ஸாக உருமாற்றம் அடையும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4, மெச்சூரேஷன். இம்மெச்சூர் பிளட் செல்ஸ் மெச்சூர் பிளட் செல்ஸாக மாறும். அது போன் மேரோவில் இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஹெமட்டோபோயாசிஸ். ஹெமட்டோபோயாட்டிக் ஸ்டெம் செல் போன் மேரோவில் இருக்கும். அது ப்ளூரிபொட்டண்ட்டாக இருக்கும். ப்ளூரிபொட்டண்ட்னா ஒரு செல் பலவிதமான செல்ஸாக உருமாற்றம் அடைகிற தன்மை இருக்கிறது தான் ப்ளூரிபொட்டண்ட். 2 டைப் ஆஃப் ப்ரோஜெனிட்டா செல்ஸ் இருக்குது, மைலாய்ட் அண்ட் லிம்பாய்ட். மைலாய்டுங்கிறது ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ், டபிள்யூபிசி எல்லாம் உருவாக்கும். நெக்ஸ்ட்டு லிம்பாய்ட் ப்ரோஜெனிட்டா செல் லிம்போசைட்ஸை உருவாக்கும். டி செல், பி செல், நேச்சுரல் கில்லர் செல்லாம் லிம்பாய்ட் ப்ரோஜெனிட்டா செல்ஸில் இருந்து உருவாகும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 3, டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் மெச்சுரேஷன். ஆர்பிசி உருவாகிற ப்ராசஸை நம்ம எரித்ரோபோயாசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் கிட்னியில் இருக்கிற எரித்ரோபோயாட்டின்கிற ஹார்மோன் தூண்டுறனால நடக்குது. நெக்ஸ்ட்டு டபிள்யூபிசி உருவாகிற ப்ராசஸை நம்ம லியூகோபோயாசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த லியூகோபோயாசிஸ் ப்ராசஸால் நிறைய டைப் ஆஃப் டபிள்யூபிசி உருவாகும். நெக்ஸ்ட்டு த்ரோம்போபோயாசிஸுங்கிறது பிளேட்லெட்ஸ் உருவாகிற ப்ராசஸ். த்ரோம்போபோயாட்டிங்கிற ஹார்மோன் லிவரில், கிட்னியில் உருவாகும். அதை தூண்டுறனால பிளேட்லெட்ஸ் உருவாகும். நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரொடக்ஷன் இன் எம்ப்ரியோஸ். நம்ம எம்ப்ரியோவாக இருக்கும்போது பிளட் ப்ரொடக்ஷன் வேறு இடத்துல நடக்கும். ஃபஸ்ட்டு யோக் சாக் ஃபேஸ்.
3rd வீக் ஆஃப் கெஸ்டேஷன் அப்போ நம்மளோட பிளட் ப்ரொடக்ஷன் வந்து யோக் சாக்கில் நடக்கும், மஞ்சள் கருவில் நடக்கும். ப்ரிமிட்டிவ் ஆர்பிசி, மேக்ரோபேஜஸ், மெகா கேரியோசைட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹெப்பாட்டிக் ஃபேஸ். 6th வீக் அப்போ லிவர் வந்து பிளட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். 5th மந்த் அப்போ போன் மேரோவில் பிளட் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து நம்ம அடல்ட் ஆகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். போன் மேரோவில் எல்லா டைப் ஆஃப் பிளட் செல்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகிற பிளட் செல்ஸ் தான் நம்மளோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் உதவும். இம்பார்ட்டண்ட் மைல்ஸ்டோன்ஸ் இன் எம்பிரியானிக் ஹெப்படோபொயாசிஸ், எரித்ரோபொயாசிஸ். ஆர்பிசி டெவலப் ஆகிறது வந்து 2 to 3 வீக்ஸில் நடக்க ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு மைலோபொயாசிஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஏஜிஎம் ரீஜியனில் 4 to 6 மந்தில் உருவாக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு லிம்போபொயாசிஸ். 6 to 8 மந்தில் ஸ்ப்ளீன்லையும் லிவர்லையும் இம்யூன் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பிளட் ப்ரொடக்ஷன் இன் அடல்ட்ஸ். பெல்விக் போன், ஸ்டெர்னம் போன், ரிப்ஸ்லெல்லாம் இருக்கிற போன் மேரோவில் இருந்து பிளட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஹெமட்டோபொயட்டிக் ஸ்டெம் செல் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி நிறைய டைப் ஆஃப் பிளட் செல்ஸை உருவாக்கும். நெக்ஸ்ட்டு லீனியேஜ் கமிட்மெண்ட். மைலாய்ட் லீனியேஜில் இருந்து ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லிம்ஃபாய்ட் லீனியேஜில் இருந்து லிம்போசைட்ஸ் வந்து உருவாகும். டி செல், பி செல் அண்ட் நேச்சுரல் கில்லர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். எரித்ரோபொயாட்டின்கிற ஹார்மோன் தூண்டுறனால ஹெமட்டோபொயட்டிக் ஸ்டெம் செல் வந்து ரெட் பிளட் செல்ஸ் உருவாக்கும். அந்த ப்ராசஸை நம்ம எரித்ரோபொயாசிஸ்ன்னு சொல்லுவோம். லூக்கோபொயாசிஸ் ப்ராசஸ் அப்போ டபிள்யூபிசி வந்து உருவாகும். த்ரோம்போபொயாசிஸ் ப்ராசஸ் அப்போ பிளேட்லெட்ஸ் வந்து உருவாகும். அந்த பிளேட்லெட்ஸ் உருவாகிறதுக்கு தூண்டுற ஹார்மோன் வந்து த்ரோம்போபொயாட்டின். கீ ஃபேக்டர் இன்ஃப்ளூவன்சிங் ஹெமட்டோபொயாசிஸ். எரித்ரோபொயாட்டின், த்ரோம்போபொயாட்டின் அண்ட் வேரியஸ் ஹார்மோன்ஸ் வந்து பிளட் ப்ரொடக்ஷனை தூண்டும். நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஃப், காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். இது வந்து போன் மேரோவில் பிளட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு போனுக்குள்ளே உள்ள போன் மேரோ வந்து பிளட் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுற சப்போர்ட் அண்ட் சிக்னல்ஸ் எல்லாம் தெளிவாக கொடுக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.